8 பேர் போய் தாஜ் ஹோட்டலில் போய் பாரில் குடிக்கிறாங்கன்னா இப்போ எவ்வளோ காசு இருக்கான்? ஜெயபிரகாஷ் கேட்டால் தெரியும் எவ்வளோப்பா காசு இருக்கான். ஒரு லாட்ஜில் 4 கோட்டை வாங்கலாம் இல்லையா, 3 கோட்டை வாங்கலாம். அப்போது அவங்களில் இத்தனை பேரை கூப்பிட்டு 4 நாள் 5 நாள் கூப்பிட்டு வம்புக்காக, உன் ஈகோவுக்காக, உன் திமிருக்காக நீ சிறையில் வைக்கிறேன்னா அந்தளவுக்கு நாட்டில் சட்டமும் நீதியும் செத்து போச்சு. இந்த மாதிரியான சலசலப்புக்கெல்லாம் பார்லையோ ஹோட்டல்ஸ்லையோ நடக்கிறது சகஜம் தான் சார். சம்மந்தப்பட்டவங்க முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம இந்த மாதிரி போலீஸ் விவகாரமா அது மாறுதுன்னா அந்த ஹோட்டலுக்கே சிக்கலாக வாய்ப்பு இருக்குல்ல சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. நீங்கள் ஒரு கெஸ்ட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ளசன்ட் டைம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் போறீங்க. இது மாதிரி ஏதோ நடந்துச்சுன்னா பேசிட்டு அதான் அவங்க சம்மந்தமாயிட்டாங்களே, தென் வாட்? அப்போது உங்களோட சம்மதம் இல்லாமல் நீங்கள் போய் மது அருந்திய இடத்துல அந்த மேனேஜர் வந்து உங்கள் மேலே புகார் கொடுக்குறாருன்னா யாருமா போவாங்க? பிஸ்னஸ் எப்படி அடிவாங்க? எந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாவது இதை செய்யுமா? கூடுமான வரைக்கும் சார் போலீஸ்க்கு மட்டும் போயிடாதீங்கன்னு இல்லையா சார்? போலீஸ் மட்டும் போயிடாது சார், பேர் கெட்ட போராடி சார். பல இடங்கள்ல சார் சிசிடிவி கேமரா கூட இருக்காது, அந்த பிரைவசியை பாதுகாக்கிறதுக்காக. சின்ஸ் அண்ட் டானிக்ல சிசிடிவி இல்லாம ஐஸ்கிரீம் போறதுக்குன்னு மட்டும் ஒரு அறை தனியாக வைக்கப்பட்டிருக்கு. உபத்தகவலா சார்? ஆமா, கேட்டதுனால அவர் தான் நடத்திட்டு இருந்தார். அந்த பாரு அவாய்ட் பண்ணுவாங்க. அப்ப நீ இந்த மேனேஜரை மிரட்டி, இந்த பிரபுவை மிரட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கேன்னா எவ்வளவு அழுத்தம் கொடுத்துருப்பேன்.